துவாபர யுகம் அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்குமே தோன்ற ஒண்ணு என்னன்னா, துவாபர யுகம் அப்படின்னாலே மகாபாரதம் நடந்த யுகம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி யாருக்குமே துவாபர யுகத்துல தான் மகாபாரதம் நடந்துன்னு தெரியலனாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த துவாபர யுகம் அப்படிங்கிறது 6வது யுகம் தான். இதுக்கு முன்னால 5 யுகங்கள் இருக்கு. அதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா மேல ஐகார்ட்ல இருக்கு, மறக்காம நீங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். நீங்க மறக்காம பார்த்துடலாம். இப்போ மகாபாரதம் நடந்த இந்த துவாபர யுகத்துல துரியோதனன், அவனுடைய 100 சகோதரர்கள், இந்த பஞ்ச பாண்டவர்கள், இவங்க எல்லாருமே எப்படி இந்த யுகத்துல பிறந்தாங்கன்னு அப்படி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நான் சொல்லியிருப்பேன், குரோனியன் அப்படிங்கிற ஒரு அரக்கனால தான் எல்லா யுகமே உருவாகி இருக்கும் அப்படின்னு. அந்த குரோனியனோட மறுபிறவி தான் துரியோதனனும், துரியோதனனோட 100 சகோதரர்கள் அப்படின்னு இந்த துவாபர யுகத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அந்த திரேதா யுகத்துல ராமருக்கு தம்பியாக ஒரு 5 பேர், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் குந்தி தேவிக்கு மகனாக பஞ்ச பாண்டவர்களாக இந்த யுகத்துல பிறவி செய்யறாங்க. அடுத்ததா என்ன துவாபர யுகத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்கன்னா, திரௌபதியாக அம்மை லட்சுமி வந்து பிறந்திருக்காங்க. மெயினா இந்த யுகத்துல கொடுமை பண்ணிட்டு இருந்த கும்பகர்ணனே கம்சனாக பிறந்திருக்காரு. இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த ஒரு கதையில நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே ஒரு அவுட்லைன் மாதிரி தான் இருக்கும். அதனால கமெண்ட்ல வந்து யாருமே இது தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. சரி, இப்போ இந்த கம்சர் மகாபாரதத்துல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்தி வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கான். இதனால எல்லா தேவர்களுமே மகாவிஷ்ணு கிட்ட போய் எங்களை கொடுமைப்படுத்துதாங்க, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. இதனாலதான் மகாவிஷ்ணு வந்து ஆயர்படி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இடையர் குலத்தில வளர்ந்து வந்து அவர்களுக்கு துணையாக இருந்த எல்லாரையுமே அழிச்சு கொண்டாரு. இப்ப நம்ம துரியோதனன் கதைக்கு வருவோம். இந்த துரியோதனன் அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது யாருன்னா, மகாபாரதத்தில் உள்ள காந்தாரியோட பையன் தான். இந்த துரியோதனன் மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் மேல எப்பவுமே வஞ்சகத்தோட தான் இருப்பான். இது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நான் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே பேராசையுடையவன். அதுலயும் மெயினா துரியோதனன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு அசுரன். இதை வந்து எந்த ஒரு மூவிலையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த மகாபாரதத்துல துரியோதனன் தான் ஆட்சி செஞ்சு வந்திருப்பான். அதனால பஞ்ச பாண்டவர்களை நீங்க காட்டுக்கு கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே காட்டுக்கு அனுப்பி வச்சிருவான். இப்படி அந்த பஞ்ச பாண்டவர்கள் காட்டுல ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி வரும்போது ஒரு யுத்தமே ஆரம்பிக்கும். அந்த யுத்தத்துல பீமன் வந்து துரியோதனனை கொண்டிருப்பாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையா இருந்தது நம்ம கிருஷ்ணர் தான். சொல்ல போனா துரியோதனா கிருஷ்ணர் தான் இந்த யுகத்திலையும் கொல்லணும். ஆனா போன யுகத்துல வந்து ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு. அதனாலதான் இந்த பீமனை வச்சு கொல்ல வச்சிருப்பாரு. துரியோதனனை கொன்னாலும் அவன் உயிர் போகவே போகாது. அதனால ஒரே ஒரு விஷயத்துக்காக அவன் உயிர் என்னுமே இருக்கும். அதனால கிருஷ்ணர் வந்து துரியோதனன் கிட்ட போய் துரியோதனனோட முன்றைய பிறவியான ராவணன் அந்த பிறவியில எப்படி கொன்னேன் அப்படிங்கறத பத்தி அவர் கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு பிறவியில தான் கிருஷ்ணர் வந்து ராமராக அவதரித்து ராவணனை கொன்றிருப்பாரு. இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல ஐகார்ட்ல இருக்கு, மறக்காம இதை பாருங்க. இப்படி இந்த பழைய யுகத்துல ராமர் வந்து ராவணனை கொன்னதுக்கு அப்புறம் தான் ஒன்னு அடுத்த யுகத்துல வந்து நான் கொல்ல மாட்டேன், வேற யாரையாட்டு வச்சு கொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இந்த துவாபர யுகம், அதாவது மகாபாரதம் நடந்த இந்த யுகத்துல பஞ்ச பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் வந்து துணையாக இருந்து பீமனை வச்சு அந்த துரியோதனனை கொல்ல வச்சிருப்பாரு. ஆனா இந்த ஒரு கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ராவணனை ராமர் கொல்லும் போது என்னுடைய சகோதரனோட ஹெல்ப்பால தான் என்ன கொன்ன, அதனால என்ன கொல்லவே முடியாது அப்படின்னு ஒரு சபதம் விட்டுருப்பான். அதனாலதான் மகாவிஷ்ணு, அதாவது இந்த யுகத்துல வந்து ராமராக அவதரிச்சிருப்பார்ல, அந்த மகாவிஷ்ணு வந்து அடுத்த யுகத்துல நீ 100 சகோதரர்களோட பிறக்கணும், அந்த யுகத்திலுமே நான் தான் கொல்லுவேன், ஆனா நானா டைரக்டா கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இந்த யுகத்துல துரியோதனனை பீஷ்மன் கொண்டிருப்பாரு. ஆனா இதுக்கு எல்லா காரணமே நம்ம கிருஷ்ணர் தான். இப்ப இந்த துரியோதனன் பாதி செத்து கிடந்ததுக்கு அப்புறமே நம்ம கிருஷ்ணர் வந்து அவமானப்படுத்துவான். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிருஷ்ணர் வந்து என்ன நினைச்சிருப்பாருன்னா, துரியோதனன் வந்து கடைசி காலத்திலயும் அவனுடைய தப்பை வந்து உணரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த துரியோதனன் வந்து அவன் தப்பை உணரவே மாட்டான். அதனால எந்த பிறவியும் எடுக்க முடியாத ஒரு யுகத்துக்கு அவனை அனுப்பிடுவாரு. துரியோதனன் இறந்ததுக்கு அப்புறம் பாண்டவர்களை குருநாடு பட்டம் சூடி அந்த அரசையே ஆள வச்சு தர்மத்தை நிலைநாட்டி கிருஷ்ணர் வந்து வச்சிருக்காரு. இப்படி எல்லா பிரச்சனைகளுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து இந்த யுகத்துல இறந்து போவாரு. அது எப்படின்னா, காட்டுல ஒரு மரத்துக்கு கீழே கிருஷ்ணர் வந்து இருந்திருப்பாரு. அப்ப வந்து ஒரு வேடன் வந்து அங்க ஏதோ விலங்குதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பை எடுத்து அவர் மேல விட்டுருவான். அப்பதான் கிருஷ்ணரோட காலில் அந்த அம்பு குத்தி ரத்தம்லாம் வெளியே போய் அந்த யுகத்துல அந்த கிருஷ்ணர் வந்து இறந்து போவாரு. இதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை முடிச்சு விட்டு ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு கோயில்ல போய் இருப்பாராம். இந்த துவாபர யுகத்துல மெயினான கதைகள் இவ்வளவுதான். ஆனா இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. அது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஏன் டைப் பண்ணுங்க, மறக்காம அந்த ஒரு வீடியோமே அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு அவுட்லைன் கதை தான். ஆனா மகாபாரதம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை பேசணும்னா எவ்வளவு நேரம்னாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கதைலாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா கதையுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். அண்ட் நீங்க 1வது யுகத்துல இருந்து 5வது யுகம் வரைக்கும் பார்க்கலன்னா இந்த வீடியோட எண்ட்ல இருக்கு, மறக்காம அதையும் பாத்துருங்க.